ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு உறுப்பினர் ஆட் பண்ணுறதோ இல்லைனா ரிமூவ் பண்ணுறதோ இல்லைனா உங்களோட அட்ரஸ் முகவரியை சேஞ்ச் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கான அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம்லாம் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு tnpds.gov.in அப்படின்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட் இது ரேஷன் கார்டு அதுக்காகவே தனியாக உருவாக்கின வெப்சைட். இதில் தான் நம்மளோட ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் எல்லாமே அது தெரிஞ்சிடும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாரி தான் ஹோம் பேஜ் காமிக்கும். பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பேஜில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னா, புதுசாக அட்டை விண்ணப்பிக்கிறது, அதே மாதிரி நகல் மின்னணு அட்டை விண்ணப்பிக்கிறது, மின்னணு அட்டையில் தொடர்பான சேவைகள் என்னென்ன அப்படின்னா, உறுப்பினரை சேர்க்கறது, அதே மாதிரி முகவரி மாற்றம் செய்ய, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, குடும்ப தலைவரை மாற்றம் செய்ய அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்காகவும், குடும்ப உறுப்பினர் நீக்கிறதுக்கும், அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அந்த ஆப்ஷனில் தான் நம்மளோட எல்லாத்தோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லி இதில் ஷோ ஆகுது பார்த்திங்களா. அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எல்லாத்தோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் வரும். அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் அப்ளை ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்களே, அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு குறிப்பு எண் அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை என்ட்ரு பண்ணி அதை ஓகே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தமாரி ஆப்ஷன் காமிக்கும். இதுதான் உறுப்பினரை சேர்த்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு ஆட் மெம்பர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, அதுவும் அப்படின்னாச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்போது நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் பார்த்திங்களா, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட், அதாவது டவுன்லோட் சர்டிஃபிகேட் காமிக்குது பார்த்திங்களா, சான்றிதழ் பதிவிறக்கம், அது அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். அப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது காமிக்காது. ஏன்னா அப்ரூவ் ஆனதுக்கான ஒரு சான்றிதழ் தான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ அதை இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். இது என்னது அப்படின்னா, அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு என்ன வரும், ஒரு அக்னாலஜ்மெண்ட், நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும் பார்த்திங்களா. அதுதான் இது இந்த மாதிரி வரும். என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், என்ன கார்டு இது, அதில் உறுப்பினர் யார் யார் அதெல்லாம் காமிக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். டவுன்லோட் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, உங்களோடது அப்ரூவ் ஆகிடுச்சு, எதுக்காக அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி காமிக்கும். அதுதான் இது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆட் மெம்பர், அதாவது உறுப்பினர் சேர்த்துருக்கோம். இந்த உறுப்பினர் உங்களோட குடும்ப அட்டையில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், இந்தமாரி ஒரு ஃபார்ம் வரும். இதுதான் கன்ஃபர்மேஷன், உங்களோட ஆட் மெம்பர், இந்த குடும்ப உறுப்பினராக நீங்கள் சேர்த்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதென்ன கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் ஒரு சான்றிதழாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது சில கார்டு ரிஜெக்ட் ஆகிடும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான நம்பர் அதே மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு, இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடும்ப உறுப்பினர் நீக்கம் செஞ்சுருக்காங்க. அது என்ன ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற எக்ஸாம்பிளோட அதோட என்ன டீட்டெயில்ஸோட என்ன இருக்கும் இதை கொடுத்துருப்பாங்க. உங்கள் கோரிக்கை ஆணை சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு ஆவண சரிபார்ப்பு அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நிராகரிக்கப்பட்டதான காரணமும் கொடுத்துருக்காங்க. ஒன்று, திருமண பத்திரிகை அல்லது திருமண சான்று வேணும். நீக்கம் செய்ய வேண்டிய பெயரில் கேஸ் பில் வைத்து மனு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீக்கம் செய்ய வேண்டிய நபரின் பெற்றோரோட பெயர்லையும் கேஸ் பில் வச்சு இந்தமாதிரி அப்ளை பண்ணுங்க திரும்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் இதுதான். யார் ஆவண சரிபார்ப்பு செஞ்சாங்க அப்படின்ற அந்த அலுவலக பேரையும் என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும், இதுமாரி நிராகரிக்கப்பட்டதுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற 2 எக்ஸாம்பிளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த போன குடும்ப உறுப்பினர் சேர்த்தாங்க பார்த்தீங்களா,
அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன். அதில் பார்த்தோம்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு காமிச்சிது. ஆனால் இதில் என்ன காமிக்கல, டவுன்லோட் சர்டிஃபிகேட் காமிக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து என்னாச்சு, நிராகரிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்டதுன்னு வந்தால் தான் டவுன்லோட் சர்டிஃபிகேட் காமிக்கும். நிராகரிக்கப்பட்டது வந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆகாது, இது மாதிரி காமிக்காது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.